ரசனை என்பது வாழ்க்கைக்கு தேவை. இல்லை என்றால் ரொம்ப சீக்கிரம் வாழ்க்கை போர் அடிச்சிடும். மிக மிக விரைவில் எதையும் ரசிக்கலாம். பொங்கல் அன்னைக்கு காலையில் பாருங்களேன், பொங்கல் பானையை வைக்க போகிற நேரத்தில் பார்த்தா வெல்லம் கொஞ்சம் சரியில்லாத மாதிரி இருந்தது. எங்கள் வீட்டில் வெல்லம் இருந்தது, ஆனால் சில சமயம் அதனுடைய நிறத்தை பார்த்தா பெண்களுக்கு தெரிஞ்சிடுது அவ்வளோ சரியில்லைன்னு. உடனே அந்த அவசரத்தில் பட்டிமன்றம் வேறு ஆரம்பிக்க போகுது. அப்போ 5 நிமிஷம் தான் இருக்குது. வேகமாக பக்கத்தில் இருக்கிற பழமுதிர் நிலையம் கடைக்கு போகிற வெல்லம் வாங்கிறதுக்கு நல்ல கூட்டம் நிற்குது. இந்த கூட்டத்தில் நான் வெல்லத்தை வாங்கிட்டு லைனுக்கு வந்துட்டேன். அந்த பெரும் கூட்டத்தில் சேர்ந்துக்கிறதுக்கு ஒரு சின்ன பையன், கொருன்னு இருக்குது, கொழுன்னு ஒரு பையன், ஒரு 8-9 வயசு கூட இருக்காது. அது கூட்டத்தில் நிற்கிறதா வேணாமான்னு போய் வந்தது. என்கிட்ட வந்து, அக்கா உங்களுக்கு முன்னாடி நிற்கட்டாந்து, தாராளமாக நில்லுனேன். வேற ஒன்றும் இல்லை, நம்மளை அக்கான்னு கூப்பிட்டா என்ன மகிழ்ச்சியாக இருக்குதுங்க. முன்னாடியே நில்லு தம்பின்னு சொல்லியிருப்பேன். அது எனக்கு முன்னாடி வந்து நின்றுது. அது ஏதோ வாங்க போகுதுன்னு நான் நினச்சேன். அந்த பில் போடுற அம்மா சிடுன்னு இருந்தது. ஏன்னா பொங்கல் அன்றைக்கி வேலைக்கு வச்சோன்னா எப்படி இருக்கும், சுட்டுன்னு இருந்தது. என்னது என்ன வேணும் அப்படின்னு கேட்டது. இந்த பையன், இங்கே முன்னாடி ஒரு அக்கா இருந்துச்சு காலையில், அந்த அக்கா இல்லையான்னு இந்த பையன் கேட்டான். அவள் வீட்டுக்கு போய்ட்டா, அவளுக்கு ஆஃப் அப்புறம் 10 மணிக்கு அப்புறம். உனக்கு என்ன வேணும் அதை சொல்லுன்னு. இல்லை, அந்த அக்கா வந்து நான் 4 கரும்பு வாங்கினேன், ஒரு கரும்புக்கு தான் காசு எடுத்திருக்கு, எனக்கு தப்பாக வந்து காசு நிறைய கொடுத்துருச்சு, திருப்பி கொடுக்கலான்னு வந்தேன். நான் சத்தியமாக சொல்கிறேங்க, என் கண்ணு கலங்கிருச்சு. தமிழ்நாட்டில் இது என் காசு இல்லைன்னு திருப்பி கொடுக்கறது என்னைக்காவது நம்ம பார்த்துருக்கோம்? அந்த பொண்ணு அதுக்கு அந்த பில் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த பொண்ணு கஷ்டமாக இருந்தது. சரியாக பார்த்தியான? நான் சரியாக தான்க்கா பார்த்தேன். அந்த அக்கா வந்து எனக்கு ஜாஸ்தி குடிச்சிருச்சுன்னா ரொம்ப கூட்டமாக இருந்ததுனால திருப்பி கொடுக்கலான்னு வந்தேன்னு அந்த பையன் சொன்னான். நான் அந்த பையன்கிட்ட வந்து, நான் உனக்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்தா நீ வாங்கிப்பியான்னு. இல்லைக்கா சாப்பிட மாட்டேன், சும்மா சாப்பிட்றா, பொங்கல் தானேன்னு சொல்லி ஒரு 5 ஸ்டார் சாக்லேட் வாங்கி கொடுத்தேன். ஆனால் சின்ன புன்னகையோட இன்னொன்று எடுத்துக்கிட்டா 5 ஸ்டார்னு கேட்டேன். எதுக்குடா? தங்கச்சி இருக்குல்ல அப்படின்னா. சாருகேஷ், அந்த பையனோட பேரை நான் மறக்க மாட்டேன். அவன் பேர் சாருகேஷ். அந்த 2 5 ஸ்டாரை வாங்கி கொடுத்தப்போ கருத்த முகத்தில் அந்த ஒரு புன்னகை வந்தது பாருங்க, மனசே லேசாயிடுச்சுங்க. எந்த கஷ்டமும் கவலையும் உதிர்ந்து போவதை அந்த நேரத்தில் உறுதிப்படுத்தியது எது? ரசன். அந்த சிரிப்பை அந்த நேரத்தில் ரசிக்க முடியாதபடி நான் ஓடிட்டு இருந்தேன்னா வாழ்க்கையில் நான் எவ்வளோ மிஸ் பண்ணியிருப்பேன் பாருங்களேன். பட்டிமன்றம் ஆரம்பிச்சு ஐயோ பொங்கல் வைக்கணும், இந்த அவசரங்கள் வாழ்க்கையில் நம்மை தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆனாலும் நின்று ஒரு நிமிஷம் பின்னாலே கேட்கிற மனைவியினுடைய கைவிரல் வளையல்கள் மோதுகின்ற அந்த ஓசையை ஒரு நிமிஷம் கேட்டு பாருங்கள். வாழ்க்கையில் அந்த 5 நிமிடங்கள் திரும்ப வரவே வராது. பணத்தை துரத்தி ஓடுகிற உங்கள் ஓட்டம் திரும்ப வரும். ஆனால் இழந்த நொடிகள் தான், ஒரு நாளும் திரும்ப வராது. வீட்டில் சின்ன குழந்தை தத்தக்கா பித்தக்கான்னு நடந்துக்கிட்டு வாயில் எச்சலெல்லாம் ஒழுக விட்டுக்கிட்டு முகம் முழுக்க சோத்தை பூசிக்கிட்டு அப்பான்னு ஏதோ சொல்ல வருது. ரொம்ப லேட் ஆகிடுச்சு, பாஸ் என்ன பிரித்து மேய்ஞ்சிருவான்னு ஓடுறீங்கல்ல. பாஸ் பிரித்து மேய்தான் அதுக்கு தான் அவர் பாஸாக இருக்கார், அதுதான் அவருடைய வேலை. ஆனால் இங்கே இழந்துட்டீங்கல்ல, அது வந்து கையை பிடிச்சி இழுக்குது. அந்த நொடி திரும்ப வருமா? நீங்கள் ரிட்டையர் ஆன அப்புறமா ஏண்டா என்னோட ஒரு வார்த்தை கூட பேசலை, நீ பேசுனிய என்னோட அன்னைக்கு நீ பிஸியாக இருந்தேன்னா நான் அதை மாதிரி இப்போ 10 டைம்ஸ் பிஸியாக இருக்கேன்றான். இழந்த நொடிகள். ரசனையை கைவிட்டு விட்ட ஒரு சமூகத்தினுடைய மாபெரும் சாபக்கேடு டிப்ரெஷன் கூட பரவாயில்ல, ரசனையை கைவிட்டால் கவிதைகள் ஒரு சமூகத்திலிருந்து காணாமல் போய்விடும். ஒரு சமூகம் கவிதைகளை இழந்து விட்டது என்றால் அந்த சமூகம் எதிர்காலத்தில் என்னவாகவும் நினைவில் கொள்ளப்படாது. நம்ம ஏன் சார் இவ்வளவு பெருமைப்படுறோம்? தமிழுக்கு இவ்வளவு தொன்மை இருக்குன்னு ஏன் பெருமைப்படுறோம்? 2000 3000 4000 வருஷம் எங்க மொழின்னு சொல்லி பெருமைப்படுறோமே, அந்த பெருமையை கொடுத்தது எது? சங்க கவிதைகள் தானே. அந்த கவிதை இல்லாட்ட என் மொழிக்கு இவ்வளவு தொன்மை இருக்குன்றது எனக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? இன்னைக்கு கீழடியை பற்றியும் ஹரப்பா சிவிலைசேஷனையும் இணைத்து இது ரெண்டுத்துல எது முந்தி எது பிந்தின ஆராய்ச்சி நடத்துபவர்கள் எதை ஆதாரமாக வச்சுக்கிறாங்க? சங்க பாடல்களை ஆதாரமாக வைத்து அந்த ஆராய்ச்சியை நடத்துகிறார்கள் என்றால் ஒரு சமூகத்தினுடைய மிகச்சிறந்த பகுதி தான் அந்த சமூகம் கொடுக்கிற கவிதைகள்.
சமூகம் என்பது எல்லாம் இருக்கும். அதில் நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும், நாத்தமும் இருக்கும், வாசனையும் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் கவிதை அந்த சமூகத்தினுடைய ஆகச்சிறந்த பகுதிகளை கொண்டு வந்து நிறுத்துகிறது. காலத்திலே அது நிற்கிறது. நீங்கள் காலம் கடந்து அதை பார்க்கிற போது அந்த சமூகத்தில் சில பேராவது வாழ்ந்தார்கள் என்பதற்கு சாட்சியே அந்த சமூகம் கவிதைகளை தந்திருக்கிறது என்பதுதான். கவிதைகளை கைவிடக்கூடாது. நீங்கள் இவ்வளோ ஸ்டால் போட்டிருக்காங்க, ஒரு 30% இதில் கவிதை புத்தகங்கள் தான் இருக்கும். யார் யாரோ கவிஞர்கள் ஒரு வாசகனுக்காக, ஒரு ரசிகனுக்காக ஏங்கி ஏதோ ஒரு நேரத்திலே விட்டு சென்ற கவிதை வரிகள் சில சமயத்தில் நம் வாழ்க்கையை மலரச் செய்கின்றன. அவர் நாராயணன் சார் பேசுகிற போது நான் நிறைய தைரியத்தை கொடுக்குற மாதிரி பேசுவேன்னு அவர் சொன்னார். கவிதை எழுதுகிற சில பெண்கள் கொடுக்கிற தைரியம் இருக்கே சார், மகத்தானது. நான்லாம் ஒன்றுமே கிடையாது. என்னுடைய தோழி கவிதா ஜவஹர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க, ஒரு கவிதை புத்தகம். ஒரே ஒரு சின்ன கவிதை தான் சொல்ல போகிறேன். இந்த காதலனை பார்த்து சொல்கிறேன், நீ எனக்கு தேவையா இல்லையா என்பதை நான் தான் முடிவு செய்வேன். நியாயம் தானே? நீ எனக்கு தேவையா இல்லையா என்பதை நான் தான் முடிவு செய்வேன். நான் உனக்கு தேவையா இல்லையா என்பதையும் நான் தான் முடிவு செய்வேன். என்ன கவிதை பாருங்க. இப்போ படித்தோட தோணும், என்ன அறாத்து போகிறோம் டேங்கப்பா, அவன் வேணுமானு இவ தான் சொல்லுவாளா, இவ அவனுக்கு வேணுமானு இவ தான் சொல்லுவாளா, என்னடா அராஜகம். ஆண்கள் கொதிச்சு கொந்தளிப்பாங்க. ஆனால் அதற்கு பின்னாடி இருப்பது அராத்து அல்ல, அது அராஜகம் அல்ல, பேரன்பு. நான் ஒருவேளை உன் வாழ்க்கைக்கு தடையாகிவிட்டால் நான் உனக்கு வேண்டாம் என்ற முடிவை கூட நான் எடுப்பேன் என்று சொல்லுகிற பேரன்பு அந்த கவிதையில் இருக்குது. என்னுடைய தோழி உமா மகேஸ்வரி கோயம்புத்தூர் பட்டிமன்றத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க பெண்டிரம் உண்டு கொல்லுன்னு ஒரு கவிதை தொகுப்பு வெளியிட்டாங்க. அபாரமாக ஒரு கவிதை எழுதிருந்தாங்க. பளிச்சுன்னு போகிற போக்கில் சார். ஒரு ஆகஸ்ட் 15 அன்று எழுதப்பட்ட கவிதை அது. நான் சொல்கிறவங்க எல்லாருக்குமே புரியும். மின்தூக்கியில் தனியாய் ஒரு பெண் இறங்குகையில், மின்தூக்கினா லிஃப்ட், மின்தூக்கியில் தனியாய் ஒரு பெண் இறங்குகையில் ஒரு தளத்தில் கதவு விரிந்து 3 ஆண்கள் உள்ளே. புரியுதானே? தனியாக லிஃப்ட்லேருந்து இறங்கிட்டு இருக்கா, ஏதோ ஒரு ஃப்ளோரில் கதவு விரிந்து 3 ஆண்கள் லிஃப்ட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. பாக்கி இருக்கிற 10 நிமிட பயணத்தை பயமில்லாமல் அவள் செய்தாள் என்று சொல்லுங்கள், அன்றைக்கு கொண்டாடுகிறோம் சுதந்திர தினத்தை. என்ன கவிதை, என்ன கவிதை. இன்னொரு தடவை சொல்கிறேன். மின்தூக்கியில் தனியாய் ஒரு பெண், ஏதோ ஒரு தளத்தில் கதவு விரிந்து 3 ஆண்கள் உள்ளே வர, பாக்கி இருக்கிற 10 நிமிட பயணத்தை பயமில்லாமல் அந்த பெண் செய்தாள் என்று சொல்லுங்கள், அன்று கொண்டாடுகிறோம் சுதந்திர தினத்தை. ஒரு கவிதை என்ன செய்யும்னா, இப்படிதான் நம்மை ஒரு நிமிஷம் புல்லரிக்க வைக்கும், ஒரு நிமிஷம் யோசிக்க வைக்கும், ஒரு நிமிஷம் அழ வைக்கும். நம்ம அகத்தை பற்றி எரிய வைக்கிற கவிதைகள் உண்டு. மனசு பற்றி எரிந்த கவிதைகளை நான் படித்திருக்கேன். நீங்கள் எல்லாரும் படிச்சிருப்பீங்க. பாரதி எழுதிய தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் என்கின்ற கவிதை. இந்த கவிதையை படிக்கிற போது மனசு பற்றி எரியாமல் யாரால் அந்த கவிதையை படிக்கவே முடியாது. தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா, இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் கருக திருவுளமோ, எண்ணமெல்லாம் நெய்யாக எம் உயிருள் வளர்ந்த வண்ண விளக்கிது மடிய திருவுளமோ, 1000 ஆண்டு ஓய்ந்து கிடந்த பின் வாராது போல் வந்த மாமணியை தோற்போமோ, மாதரையும் மக்களையும் வன்கண்மையார் பிரிந்து காதல் இளைஞர் கருத்தழிதல் காணாயோ, மேலோர்கள் வெஞ்சிரையில் வீழ்ந்து கிடப்பதும் நூலோர்கள் செக்கடியில் நோவதுமே காண்கிலையோ, எண்ணற்ற நல்லோர் இதயம் புழுங்கி இரு கண்ணற்ற சேய் போல் கலங்குவதும் காண்கிலையோ. என்ன கவிதை சார். கப்பலோட்டிய தமிழன் கோயம்புத்தூர் சிறையிலே அடைக்கப்பட்டார். அவரை செக்கிழுக்க சொன்னது அந்நிய அரசாங்கம். அவர் செக்கிழுத்தார் என்ற செய்தியை கேட்ட உடனே மகாகவி எழுதிய கவிதை இது. இன்னைக்கு கப்பலோட்டிய தமிழன் உயிரோடு இல்லை, மகாகவி உயிரோடு இல்லை, பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய ஆட்சி முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனால் கவிதை முடியாது. கவிதைக்கு இறந்த காலமே கிடையாது, வருங்காலமும் கிடையாது. கவிதை எப்போதும் நிகழ்காலத்தில் நித்தியமாய் உறையும். அதுதான் கவிதையினுடைய சிறப்பு. சரி, எல்லா கவிதையுமே இப்படி தானாங்க. நம்ம ஒரு வானவில் ஒரு தேநீர்லாம் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் ஜாலியாக இருக்கிற மாதிரி கவிதையில் தாராளமாக. தபு சங்கர் எழுதினார், 5 மணிக்கு சந்திப்பதாய் சொன்னார்.
முதலில் 5 மணிக்காக காத்திருந்தேன். 5 மணி ஆனதும் நீ வருவதற்காக காத்திருந்தேன். நான் காதலிக்க ஆரம்பித்திருக்கிறேனா, காத்திருக்க ஆரம்பித்திருக்கிறேனான்னு கவிதை எழுதினேன். காதலிச்சவங்க எல்லாரும் கை தட்டுவாங்க இதுக்கு, ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும். அந்த பொண்ணு சாயங்காலம் தான் வரேன்னு சொல்லியிருக்கோம், கார்த்தால 8 மணிலும் தலை சீவிக்கிட்டே இருக்கும். அந்த வைரமுத்து எழுதினார், உன் பிம்பம் விழுந்தே கண்ணாடி உடையும்னு எழுதினார். அவ்வளோ தடவை கண்ணாடியில் பார்ப்பானோ. மனசை லகுவாக்குகிற கவிதைகள். இன்னொரு கவிதை சொல்லிட்டா, ரொம்ப ஜாலியான கவிதை, கண்ணதாசன் எழுதினது. இது கண்ணதாசன் எழுதினதுன்னு நான் சொல்லியிருக்க வேண்டாம். நான் கவிதையை சொன்னாலே நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க, இது அவரை தவிர வேற எந்த பயல் இதை எழுத முடியாது. செட்டிநாட்டு கவிதை. சிச்சுவேஷன் என்ன? எல்லா வீட்லேயும் இருக்கிற சிச்சுவேஷன். ஒரு மாமியார் ஒரு மருமகளை திட்டுறார். எல்லா வீட்லையும் இருக்கிற சிச்சுவேஷன், எல்லா வீட்லையும் இருக்கிற டைலாக். ஆனால் இது செட்டிநாடு டைலக்டோடு இதை நீங்கள் படிக்கணும். என்ன சிச்சுவேஷன்னாக்க, இவன் ஏன் இந்த மாமியார் அந்த மருமகளை சூஸ் பண்ணா தன் பிள்ளைக்கு? நாராயண செட்டியாருன்னு ஒருத்தர் வந்து இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொல்லி கல்யாணத்தை முடிச்சு வச்சார். அதில் மாமியார் சொல்கிறார், நல்லாத்தான் சொன்னார் நாராயணன் செட்டியார், நல்லாத்தான் சொன்னார் நாராயணன் செட்டியார், வல்லூரை கொண்டு வந்து வாசலில் விட்டாக, கல்லா பிறந்தவளை கரும்பாம்பு குட்டியின செல்லா பணத்தை செல்லுமின்னு சொன்னாக. ஊரெல்லாம் பொண்ணு இருக்கு. என்ன வருத்தம் பாருங்க, ஊரெல்லாம் நிறைய பொண்ணு இருக்கு, ஊரெல்லாம் பொண்ணு இருக்கு. உக்காத்தி வச்சா தேரெல்லாம் ஓடி வரும் திருவிழா வந்ததுன்னு 8 கண்ணு விட்டறிய என் தம்பி மக இருக்க குத்தி சுவரு ஒன்ன கொண்டு வந்து வீட்டில் வச்சேன்னு. அவர் தம்பி மகளே இருக்கா, தம்பி மகளை விட்டுட்டு இந்த பொண்ணை செலக்ட் பண்ணிட்டோமேன்னு லேட்டாக இந்த மாமியார் ரிக்ரெட் பண்ணி கவிதை எழுதுறார். இன்னும் கவிதை போகுது. 8 கல்லு மூக்குத்தி, 7 பவுன் சங்கிலி, வைரத்தால் கண்ட சரம், வளைகாப்பு மோதிரங்கள், ராசியிலே நெய்த பட்டு, 10 வகை மெத்தைகள், விரித்து வைக்க கம்பளங்கள், தேக்கு மர பீரோ என் தம்பி கொடுத்திருப்பான், அவன் பொண்ணை கொண்டிருந்தா. வந்தாளே மகராசி வாக்கரிசி இல்லாம அப்பம் கொடுத்து சீரு 6 நாள் காணாது, கப்பலிலே வரும்னு கதையா கதை படிச்சா. செட்டு நாட்டுக்காரங்களுக்கு நல்லா புரியும். இவன் ஒரு சீரும் கொண்டு வரல, கப்பலில் வருதுன்னு கதையா கதை படிச்சா. எந்த நாள் பாவமோ என் கால சுத்துதடி, தம்பி மக சமைச்சா சபையெல்லாம் வாசம் வரும், கத்திரிக்காய் கூட்டு வச்சா கடவுளுக்கே பசி எடுக்கும், உன்ன ஒரு கை எடுத்தா உள்நாக்கில் நீர் இறங்கும், வெண்டைக்காய் பச்சடிக்கும் வெள்ளரிக்காய் தக்காளி கிண்டி விட்ட கீரைக்கும் கீழிறங்கும் தெய்வம் எல்லாம். யாரு? தம்பி மக சமைச்சா. இவளும் தான் சமைச்சா, என் விதியை ஏன் சொல்ல? ராசா கிளியாட்ட ஒத்த பிள்ளை பெத்த, பேசா கிளியானாம் பெண்டாட்டி பேச்சு கேட்டு, பாருடான்னு சொன்னா பார்க்காம போறாண்டி, கேளுடான்னு சொன்னா கேட்காம போறாண்டி, நீட்டி படுக்கும் வரை நிம்மதி எனக்கு இல்லையா, ஊட்டி வளர்த்த மகன் ஒரு வார்த்தை கேட்டானா, எல்லாம் முடிஞ்சதடி யமன் வந்தால் போதுமடி, தேவி கருமாரி தென்மதுரை மீனாட்சி, காவலுக்கு நீதான் கடைசி வரை வேணுமடி, ஒரு மக பெற்றிருந்தா உதவிக்கு வந்திருப்ப, மருமகளை நம்பினேன் மகராசி பேயானா, நல்லாத்தான் சொன்னாரு நாராயணன் செட்டியாருன்னு கவிதை முடிச்சார். என்னம்மா எழுதிருக்காரு பாருங்களேன். நீங்கள் வந்து இந்த கவிதையெல்லாம் உட்காந்தெல்லாம் மனப்பாடம் பண்ண முடியாது. அது அந்த கவிதையில் இருக்கிற சந்தம் அப்படி, அது உங்களை தூக்கிக்கிட்டு போகும். அது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எதுகை வேண்டும் மோனை வேண்டும் இப்படிலாம் உட்காந்து கவியரசில் எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? கிடையவே கிடையாது. அது அவருக்குள்ளே இருக்கிற ஆதார ஸ்ருதி, அவருக்குள்ள ரத்தம் ஓடுவது மாதிரி அந்த ஸ்ருதி மீட்டர் ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. என்ன சிச்சுவேஷனாலும் மனுஷன் உடனே எழுதிடுவார். என்ன என்ன கவிஞன்! அந்த கவிதையை படித்த உடனே உங்கள் வீட்டில் இப்படி ஒரு மருமகளே இருந்தால் கூட நீங்கள் ரசிப்பீங்க. அதுதான் அந்த கவிதையினுடைய சிறப்பு. எதுக்கு ரசிப்பீங்க? எல்லா வீட்லையும் இப்படி தானே இருக்குது, பரவாயில்ல, நான் தான் தனியாக கஷ்டப்படுறேன்னு நினச்சேன்னு. கவிதை உங்களுக்கான ஒரு சொந்தத்தை உருவாக்கி விடுகிறது. கவிஞனுக்கும் உங்களுக்குமான ஒரு ஆன்மாவினுடைய தொடர்பு. கவிஞன் உயிரோடு இல்லை, கண்ணதாசன்ல உயிரோடு இல்லை இப்போ. ஆனால் எங்கள் மனசில் அவர் வாழறாரு, அதுலேருந்து அவர் செத்து போக முடியாதுல்ல, அவர் வாழ்ந்துட்டு தானே இருப்பார்.
அதுக்கு மரணம் கிடையாது, கவிதை அந்த அனுபவத்தை தரும். ஒன்றும் இல்லை சார், ஒரு கவிதை எழுதுறாரு. ஒன்றுமே இல்லை, இந்த வீட்டில் பெண்கள் வந்து சூடு பாத்திரத்தை இறக்க ஒரு கந்த துணி வச்சுருப்போம் தெரியுமா? கந்த துணியை காசு கொடுத்து யாரும் வாங்க மாட்டாங்க. கிழிஞ்சு நஞ்சு போய் எதுக்குமே பிரயோஜனம் இல்லைன்னு ஒரு புடவை போகும் இல்லை, அது பெரும்பாலும் மாமியார் வாங்கி கொடுத்த புடவையாக இருக்கும். அந்த புடவையை கிழிச்சு தான் கந்த துணி. இந்த கந்த துணியை பற்றி கண்ணதாசன் எழுதுவார். கரிசல் காட்டு கழனியில் சில கால்கள் உழுத உழவு, சில கைகள் கனிந்த கனிவு, குறிசை எரிக்கும் விளக்கின் ஒளியைப் போல இலைகள் 2 வரவு, அதில் இயற்கை கலந்த அழகு. பருத்தி என்ற ஒரு செடி வளர்ந்தது பருவ பெண்ணை போல அந்த கரிசல் மண்ணின் மேல், அது சிரித்த அழகில் வாய் வெடித்தது சின்ன குழந்தை போல அந்த வண்ண செடியின் மேலே. ஒன்றும் இல்லை, பருத்தி பூத்து இருக்கு, அதை தான் இவ்வளோ அழகாக எழுதியிருக்காரு. அது பூத்து அது வெடிச்சு அதிலிருந்து சேலை வந்து அந்த சேலையை அந்த பொண்ணு கட்டிக்கிட்டு அவள் ஹஸ்பண்ட் பார்த்தா, ஐயோ சூப்பராக இருக்கு, நீ எனக்கு நயன்தாரா மாதிரியே இருக்குன்னு சொல்லியிருப்பான் போல இருக்கு. அந்த காலத்தில் யார் இருந்தாங்களோ சாவித்திரி மாதிரி இருந்தான்னு சொல்லியிருப்பான். பார்த்து ரசித்து அந்த புடவை கிழிஞ்சு போய் அடுப்பங்கரைக்கு வந்துருச்சு. இப்போ அந்த கந்தல் துணி சொன்னதா கண்ணதாசன் கவிதையை முடித்தார். வாழும் நாளில் வாழ்ந்த எண்ணெய் வைத்த இரும்பு பெட்டி இன்று உதைக்கும் எண்ணெய் எட்டி, நிலை தாழ்ந்த போது மனிதர் கூட உடைந்த பானை சட்டி, யார் உறவு கொள்வார் ஒட்டின்னு முடிச்சார். நிலை தாழ்ந்துட்டா எவனும் பக்கத்தில் நிற்க மாட்டான்டா. இதுதான் கவிதையோட தீமை. ஆனால் அவர் அதுக்கு கொடுக்கிற அந்த 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 வரவேற்பு இருக்கு பாருங்க, மறக்க முடியாமல் வாழ்வ நாளின் இறுதி வரை இந்த கவிதையை மறக்க முடியாது. அந்த கவிதை தருகிற அனுபவம் அவ்வளவு மகத்தானது. இன்னும் கொஞ்சம் கஷ்டமான கவிதைகளுக்கு போகலாம், நேரம் இல்லை, ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கலாமா? கவிதைகள் வந்து இப்படித்தான் இருக்கணும்ன்றதில்லை, இட் கேன் பி அப்ஸ்ட்ராக்ட். உங்களுக்கு கவிதையை படித்த உடனேயே புரியணும்னு அவசியம் இல்லை. உண்மையில் ஒரு கவிதையை படிக்கிற போது நீங்கள் என்ன அறிகிறீர்கள் என்பது முக்கியமல்ல, என்ன உணர்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். ஒரு கவிதையிலிருந்து இதையெல்லாம் நான் அறிந்து கொண்டேன்னா அது கவிதை கிடையாது, கற்று சார். நீங்கள் என்ன உணர்கிறீர்கள்? கவிதையை படிக்கும் போது எதையுமே உணர முடியாது. கவிதை புத்தகத்தை மூடி வைத்த பிறகுதான் அந்த உணர்வு உங்களுக்கு வரும். ஒரு வானவில், ஒரு தேநீர், நீங்கள் படித்துவிட்டு மூடி வைத்த ஒரு கவிதை, இது போரும் உங்களுடைய அந்த நாளினுடைய சிறப்புக்கு. அதுதான் வேணும். ஒரு கவிதை ரொம்ப கஷ்டம் இல்லை. கூட்டத்தில் நெறிப்பட்டு மிதிப்பட்டு கோவில் வாசல் படியில் வந்து உட்கார்ந்தேன். புரியுதானே? நெறிப்பட்டு மிதிப்பட்டு கோவில் வாசல் படியில் வந்து உட்கார்ந்தேன். எதுக்குத்தான் இப்படி இடிக்கிறாங்களோ என்றேன். எனக்கும் புரியவில்லை என்று கடவுள் வந்து அருகே அமர்ந்தார். என்ன கவிதை இதுதான்! அப்ஸ்ட்ராக்ட் கடவுள் எங்க பக்கத்தில் வந்து உட்காருப்பார், என்ன மீசை வச்சிருந்தாரா, டிஷர்ட் போட்டு அந்த விசாரம் கிடையாது. கடவுளுக்கே அந்த கோவிலில் நெரிசலாக இருக்குடா, அவனுமே வெளியில் வந்துட்டான்றது என்ன அழகான ஒரு கவிஞனுடைய வீச்சு பாருங்க. சில சமயம் லாங் கியூவில் நிற்போம், திருப்பதியிலலாம் போட்டு அம்முவாங்க. அவரை போய் பார்க்கறதுக்குள்ள ஜெருகண்டின்னு கையை பிடிச்சி அந்த ஆள் வெளியில் போட்டுருவார். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பெருமாள் உள்ளே இருக்காரு உண்மைதான், ஆனால் பல சமயங்களில் உள்ளே இல்லை, வெளியிலேயே இருக்காரு பெருமாள். நம்மளோட அவர் நின்றுட்டு இருக்காரு, நாம் அவரை பார்க்க முடியலன்னா அவர் நம்மளை பார்த்துட்டாருல்ல, அது போகிறோம்ல நமக்கு. அதனால்தான் குலசேகர ஆழ்வாருக்கு அவர் சொன்னதுனால இன்ஸ்பிரேஷன். குலசேகர ஆழ்வாருக்கு தோணுச்சு, பெருமாள் உள்ள இருக்கிறவன் இல்லைன்னா இந்த மலையில வந்து குறுகா இருக்கிறவன், மீனா இருக்கிறது, ஆறா இருக்கிறது, ஸ்தம்பமா இருக்கிறது, இந்த காட்டு புதரா இருக்கிறது, அவன் கோவில் வாசல்ல எல்லாரும் மிதிச்சு ஏறுற படியா இருக்கிறது, எல்லாமே பெருமாள் தாண்டான்னு குலசேகர ஆழ்வாருக்கு தோணுது. செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியோனே வெங்கடவா, நின் கோயில் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. எதுவா வேணா இருக்கலாம். அப்போ இவன் இந்த புதுக்கவிஞன் சொன்னானே, கடவுள் என் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தாருன்ற கவிதைக்கும் குலசேகர ஆழ்வார் கவிதைக்கும் ரொம்ப நெருக்கமாக இருக்கு பாருங்க. நடுவில் 500 வருஷம் இருக்கு, 600 வருஷம் இருக்கு. நான் 600 வருஷத்தையும் காணாமல் போக செய்கிற சக்தி ஒரு கவிதைக்கு மாத்திரமே உண்டு. ஆனந்தனுடைய இன்னொரு கவிதை சொல்லி இன்னும் கொஞ்சம் அப்ஸ்ட்ராக்ட், அடுத்த லெவலுக்கு நம்ம போகணுன்றதுக்காக. கிளையில் வந்தமர்ந்த பறவையை கேட்டேன் பறப்பது எப்படி என்று. கிளையில் வந்தமர்ந்த பறவையை கேட்டேன் பறப்பது எப்படி என்று. உட்கார்ந்தபடி சொல்ல தெரியாது, தொடர்ந்து வா என்று பறந்தது.
பறவை சொல்லிச்சா உட்காந்துக்கிட்டு பறக்கிறத எப்படி டீச் பண்ணுறது? நீங்கள் சில ஸ்விம்மிங் மாஸ்டர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்களா, அந்த ஆள் தண்ணியிலே இறங்க மாட்டான். அந்த ஆள் நல்லா வளர்ந்து கரையிலே நின்றுட்டா இடது காலில் போடு வலது கையை போட்டுட்டு நீ இறங்கி சொல்லி கொடுற. இந்த பறவை நல்ல டீச்சர், அதனால் அது சொல்லுது உட்கார்ந்தபடி எப்படி பறக்கிறதுக்கு சொல்லித்தர முடியும்? தொடர்ந்து வா என்றது. தொடர்ந்து பறந்தபடி கேட்டேன் எப்படி பறப்பது என்று, இப்படித்தான் என்று பறவை சொன்னது. கவிதை அப்சாக்ட், சரியா புரியாத மாதிரி கூட இருக்கும். ஆனால் என்ன சொல்ல வருது? அது ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற வேட்கையும் விழைவும் உனக்கு இருந்தால் அப்போதே அதை நீ தெரிந்து கொண்டு விட்டாய் என்று அர்த்தம். கற்றுக்கொள்வதற்கான முதல் படி அந்த தேடல், அந்த வேட்கை, அந்த விழைவு. அதனால்தான் சொல்லித் தருகிறவனை குரு என்று சொன்னது இந்த தேசத்தினுடைய தர்மம். இன்னொரு கவிதை சொல்றேன், இது நான் நிறைய மேடைகளை சொல்லியிருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை, அதனால் உங்கள்கிட்டையும் சொல்றேன். தீபத்தை வணங்கினர் மக்கள், தீக்குச்சியை வணங்கினான் பித்தன். புரியுதானே? தீபத்தை வணங்கினர் மக்கள். கோயிலுக்கு போனால் தீபத்தை தானே வணங்குவோம், அண்ணாமலையில் தீபம் எரிது வணங்குவோம். தீபத்தை வணங்கினர் மக்கள், தீக்குச்சியை வணங்கினான் பித்தன். தீபம் இருக்க தீக்குச்சியை ஏன் வணங்குகிறாய் என்று பித்தனிடம் கேட்டேன். பித்தன் சொன்னான், எரிவதை விட ஏற்றியது உயர்ந்தது என்று சொன்னான். கவிதை, இந்த கவிதையை படித்தோன்னா ஒரு நிமிஷம் கண்ணை மூடணும், உணரணும். தீபம் போல நம்முடைய வாழ்க்கையை ஏற்றி வைத்த ஏதோ ஒரு ஆசிரியரோ ஒரு குருவோ உங்களுக்கு நிச்சயம் இருந்திருப்பார். அவர் இப்போ உயிரோடு இருக்காரா இல்லையான்றது அவசியம் இல்லை, ஆனால் அவருக்கான ஒரு நிமிட அஞ்சலி இருக்கிறது. அந்த சுகானுபாவத்தை, அந்த நன்றி உணர்வை கொடுத்தது இந்த கவிதை. கவிதை நம்மை வாழ வைக்கிறது. அதிக நேரம் இல்லை, இன்னும் நான் பின்னாடி போயிட்டு இருக்கேன். ஏன்னா சங்கப்பாடல்களில் இருந்த கவிதை உணர்வுக்கு ஈடு இணைய கிடையாது. என்ன பிரச்சனை? படித்தோன்னு புரியாது. நாம் அந்த மனப்பாட பகுதியில் படித்து கோனார் நோட்ஸோடையே படிச்சுட்டோமா, சத்தியமாக புரியாது. உரையாசிரியர்கள் தேவை. எது மட்டும் தெரியுமா? ஒரு அளவுக்கு தான், ஒரு அளவுக்கு பிறகு உரையாசிரியர்களை விட்டுட்டு நாம் கவிதையோட ஜோதியில் ஐக்கியமாயிடணும். ஒரு அளவுக்கு தான் அவங்க தேவை. ஏன்னா கவிதை எனக்கும் கவிஞனுக்குமான தனிப்பட்ட உறவு, மூன்றாவது ஆள் உள்ளே நுழையவே கூடாது. இந்த கவிதை நல்லா இருக்கு படின்னு நான் ஃப்ரெண்டு சொன்னாக்க, ஃப்ரெண்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டான், நல்லா தான் இருக்கும் போல இருக்கு நீங்கள் நினைச்சா நீங்கள் கவிதை வாசிப்பதற்கே தகுதியானவர் அல்ல. இது உன்னுடைய அனுபவம், உனக்கு பிடிக்கணும், உன் மனசில் திறவாத ஒரு கதவை அது திறக்கணும். அதுதான் கவிதை. சங்கப்பாடல் ஒன்று, நான் பாடலை சொல்லலைன்னா நேரம் இல்லைன்றதுனால, சங்கப்பாடலை நீங்கள் கவிதை தான் நம்முடைய வாழ்க்கையை நமக்கு தெளிவாக்குகிறதுன்னு சில பேர் சொல்லுவாங்க. நம்பாதீங்க. கவிதையை வைத்து வாழ்க்கையை ஒரு நாளும் புரிந்து கொள்ள முடியாது. வாழ்க்கையை வைத்து கவிதையை புரிந்து கொள்ளலாம். வாழ்க்கை ஒரு சங்கப்பாடல் ஒன்றும் இல்லை, காதல் தான். இந்த அம்மா ஹவுஸ் அரெஸ்டில் வச்சுட்டா காதலியை, வெளியில் போக விட மாட்டேங்கிறா. ரொம்ப 2000 வருஷம் முன்னாடி நடந்ததுங்க. நீங்கள் இன்றைக்கி நேற்று கதையை நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அம்மாவை ஹவுஸ் அரெஸ்டில் வச்சுட்டா வெளியில் போக வாய்ப்பில்லை. அவன் வரான், அவனுக்கு வெறி வந்துருச்சு. காதலினுடைய விசை கூட்டுகிற வெறி. இங்கே இருக்கிற எல்லா ஆண்களுக்கும் உங்கள் வாழ்க்கையில் அப்படி ஒரு நாள் இருந்திருக்கும். அந்த காதல் கொடுத்த வெறி, விசை பெரும்பாலும் இளமையில் தான் அது வரும். புதுமையிலே சில சமயம் வரலாம். இப்போ பாருங்கள், 2 முதியவர்கள் கேரளாவில் ஒரு இல்லத்தில் திருமணம் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ நல்ல விஷயம், அருமையான விஷயம். எந்த வயதில் வரலாம், ஆனால் பெரும்பாலும் அந்த இளமையில் தான் அந்த வெறி வரும். அவன் வெறியோடு வரான். இந்த தோழி ஓடி தலைவிட்டு சொல்கிறா, பாகனால் கைவிடப்பட்ட மத யானையைப் போல அவன் நடந்து வருகிறான். தொலைத்த நகையை திரும்ப கண்டெடுத்தவளைப் போல நீ அவன் மார்பில் சென்று சேர்வாயாக. இவ்வளவுதான் சார் கவிதை. படித்த உடனே சரி ஓகே, பாரதி ராஜா அலைகளோ இதில் கடைசி சீன் மாதிரி இருக்குன்னு நம்ம நினச்சிக்கலாம். நமக்கு அவ்வளோதான், அதுக்கு மேலே போக முடியாது நமக்கு. ஆனால் இந்த கவிதையை புரிஞ்சுக்கணும்னா வாழ்க்கையாய் வைத்து தான் கவிதையை புரிஞ்சுக்கணும். ஒரு 5 வருஷம் முன்னாடி எங்கள் வீட்டில் நான் இந்த இது வைப்பேன், நவராத்திரி சமயத்தில் கொலு வைப்பேன். கடைசி நாள் அன்றைக்கி சரஸ்வதி பூஜை இல்லையா, சரஸ்வதி பொம்மைக்கு ஒரு தங்க நெக்லஸ் போடுறது ஒரு வழக்கம். தங்கச்சங்கிலி ஏதோ ஒன்று போடுவாங்க. ஒரு தங்க நெக்லஸ் போட்டிருந்தேன், ரொம்ப அழகாக இருந்தது. படம்லாம் எடுத்து செல்ஃபிலாம் எடுத்தாச்சு. என்ன இருக்குது, பொம்மையை சுருட்டி வைக்கும்போது அதே அவசரம் தான். இப்போ நான் சொன்ன மாதிரி அதே அவசரம். ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வருது, பாஸ் கூப்பிட்றாருன்னு உடனே அப்படியே சுருட்டி மேலே வச்சதில் நகையோடு சரஸ்வதி மேலே போயிட்டா.
எனக்கு அது தெரியல. அதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் கழிச்சு ஒரு கல்யாணத்துக்கு போகிறதுக்காக தேடும்போது நெக்லஸ் இல்லை. எப்படி இருக்கும்? வீட்டில் சொன்னால் இதுக்கு தான் எப்போ பாரு வெளியூர் போய்கிட்டே இருந்தால் வீடு இப்படி தான் இருக்கும்னு கமெண்ட் வரும். வருமா வராதா? சொல்லவும் முடியாது. எனக்கு என் பொண்ணு மேலே தான் சந்தேகம். ஏன்னா எதையுமே அதோட இடத்துல வச்சு அவள் பழகலை. அவளோட சாக்ஸ் எப்பவும் கடுகடை பக்கத்தில் தான் இருக்கும். அதுவும் ஒரு சாக்ஸு இன்னொரு சாக்ஸை கண்டுபிடிக்க முடியாது. நான் அவள்கிட்ட பல முறை எச்சரித்து கேட்டேன், நீ தான். நான் எடுக்கவே இல்லைம்மா, ஐ டோன்ட் லைக் கோல்ட் ஜுவல்லரின்ட்டா. இப்போ நான் எங்கே போகிறது? ஒருவேளை லாக்கரில் வச்சுருப்பேன்னு சொல்லி, லாக்கருக்கு நம்ம வருஷத்துக்கு 2 தடவை தானே போவோம், கல்யாணம் வரும்போது தானே போவோம். தண்டமாக ரெண்டை கொடுத்துக்கிட்டு லாக்கருக்கு 2 தடவை போயிட்டு வந்துட்டேன், அங்கேயும் இல்லை. சரி அவ்வளோதான். ஒரு வேதாந்த மனநிலைக்கு போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் எதிராக நிலையாக இருந்தது, தங்கத்தின் மீது மனசு வைத்தால் என்ன ஆகும், இப்படிலாம் சமாதானம். இதுக்கு குடங்குடி மஸ்தான் சாஹிப் பாட்டை வேற நான் என்ன கூட சொல்லிக்கிறேன். கவிதை எப்படிலாம் உதவி பண்ணுறது பாருங்க. வேட்டையை காதலித்து வெறுநாயை கைப்பிடித்து காட்டுக்குள் போவதேனோ கண்ணே ரகுமானேன்னு குடங்குடி மஸ்தான் சாஹிப் எழுதுக்கார். அதில் ஒரு துணை தகவல், நம்ம தண்டையார்பேட்டை இருக்குல்ல, நம்ம ஊரில் தண்டையார்பேட்டைன்னு எப்படி பேர் வந்தது? என்ன அர்த்தம் அதுக்கு? திருவல்லிக்கேணினா அல்லிப்பூக்கள் பூக்கிற குளம் உடையதுனால திரு அல்லிக்கேணி. தண்டையார்பேட்டைனா என்ன சார் அர்த்தம்னா, குடங்குடி மஸ்தான் சாஹிப் திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற தொண்டியை சேர்ந்தவர். அவர் தண்டையார்பேட்டை அந்த பகுதியில், நார்த் மெட்ராஸ் பகுதியில் தான் வாழ்ந்து சமாதி ஆனார். தொண்டியார் அந்த இடத்துல சமாதி ஆனதுனால அது தொண்டியார்பேட்டை. நாம் பேச்சு வழக்கில் அது தண்டையார்பேட்டை ஆகிட்டோம். குடங்குடி மஸ்தான் சாஹிப் பாட்டெல்லாம் சொல்லி வாழ்க்கையை துச்சமென மதிக்கலாம் துணிஞ்சு எல்லாம் பண்ணிட்டாங்க. அடுத்த வருஷம் நவராத்திரிக்காக பொம்மையை இறக்குற போது சரஸ்வதி பொம்மையினுடைய பேப்பரை சுற்றின உடனே பளிச்சுன்னு மின்னுது. நான் அங்கே இருக்கேன், பொம்மையை அங்கே பிரிக்கிறாங்க. ஒரு தாவினேன் பாருங்க. அனுமார் கூட லங்கை எப்படி தாவி இருக்க மாட்டார் சார். ஐயோ நெக்லஸ் இங்கே இருக்கான்னு என் மனசில் உடனே அந்த கவிதை மின்னியது. பாகன்களால் கைவிடப்பட்ட முதற்கொண்ட யானையைப் போல அவன் நடந்து வருகிறான். தொலைந்த நகையை கண்டெடுப்பவளைப் போல நீ ஓடி சென்று அவன் மார்பில் சேர். அந்த வேகம் இந்த வேகம். நீங்கள் கவிதையை வைத்து வாழ்க்கையை புரிந்து கொள்ளவே முடியாது. வாழ்க்கையை வைத்துத்தான் கவிதையை புரிந்து கொள்ள வேண்டும். கவிதை என்பது ஒரு நல்ல அனுபவம், மகத்தான அனுபவம். இன்னும் ஒரு கவிதை சொல்கிறேன், அதோட நம்ம நிறைவு செஞ்சுக்கலான்னு நினைக்கிறேன். தேவதச்சனுடைய கவிதை எனக்கு ரொம்ப பிடித்த கவிதை. எல்லாம் முடிஞ்சப்புறம் என்ன, அந்த கவிஞன் சொன்னான், என்னுடைய நட்சத்திரங்களை வானில் வைத்தேன், என்னுடைய ஜலத்தை ஆற்றில் விட்டேன், என்னுடைய மனநியை சரித்திரத்தில் நிறுவினேன், இனி தன்னுடைய இலையை தானே வியக்கும் ஒரு மரத்தின் கிளையில் ஊஞ்சலிலே நான் இருப்பேன் என்று கவிதையை முடிக்கிறேன். எதை சொல்லுகிறது இந்த கவிதை? ஒரு கட்டத்துக்கு அப்புறம் விலகி இருன்னு உங்களை சொல்லுது. என்னுடைய நட்சத்திரங்களை வானில் வைத்தேன், என் ஜலத்தை ஆற்றில் விட்டேன், என் மனநியை சரித்திரத்தில் வைத்தேன், என் வேலைதான் முடிந்தது, தன் இலையை தானே வியக்கும் ஒரு மரத்தின் கிளையில் ஊஞ்சலாடுவேன் என்று கவிஞன் சொன்னார். சார், உங்களுக்கான டைம் வாழ்க்கையில் முடிக்கிற போது விலகி இருங்கள். சமையல் ரூம் பொறுப்பு மருமகள்கிட்ட போயிட்டாக்க உப்பு இப்படியா போடுவான்னு கேட்காதீங்க. இனிமே அவ பாடு, உங்க மகன் பாடு, விலகி இருங்கள். உங்கள் மகன் ஒரு முடிவை எடுக்கிறான்னா, நாங்கள்லாம் அந்த காலத்தில் எங்கள் அப்பா பேச்சை கேட்டு தான் நடப்போம் என்று சொல்லாதீர்கள். இது வேறு தலைமுறை, வேறு வாழ்க்கை, விலகி இருங்கள். மகாபாரதத்தில் ஒரு கதை. யுத்தம் முடிந்தது, குருட்சேத்திர யுத்தம் முடிஞ்சு அர்ஜுனன் பெருமையில் பொலிந்து கொண்டிருக்கிறான். கண்ணன் அவனை கூப்பிட்டு, என்னை பார்க்க யாதவர்கள் வந்திருக்காங்க பார்த்தா, அவங்க திரும்பி போகிற வழியில் திருடர்கள் அவங்கள அட்டாக் பண்ணுவாங்க, நீ கொஞ்சம் கூட போய் அவங்கள காப்பாற்றுனா. அர்ஜுனன் கேட்டான், திருடர்களெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு என்னையா அனுப்புகிற? நான் யாரை ஜெயிச்ச ஆள்? சரி, எனக்காக கொஞ்சம் போயிட்டு வாப்பா, தோஸ்து தானே நீ. கண்ணனுக்காக போகிறான். அதே போல் திருடர்கள் வருகிறார்கள். அலட்சியமாக காண்டீபத்தை எடுத்து அர்ஜுனன் அம்புகளை பறக்க விடுகிறான். என்ன ஆச்சரியம், ஒரு அம்பு கூட அவன் நினைத்தபடி போய் விழவில்லை. எல்லா அம்பு கீழே தப்பா போகுது. ஐயோ எனக்கு என்ன ஆயிற்றுன்னு கதறும் போது கண்ணன் குதிரையில் வருகிறான். அவனே தன்னுடைய வில்லை எடுத்து அம்புகளை எடுத்து எல்லா திருடர்களையும் விரட்டிட்டான். அர்ஜுனன் அழுது கொண்டிருக்கிறான். அர்ஜுனா, என்ன எதுக்கு அழுகிற? கண்ணா, என் கைக்கு என்ன ஆயிற்று? இது மகாபாரத யுத்தத்தை ஜெயித்த கை, இந்த கையில் இருந்து வருகிற அம்புகளா தவறும் என்ற போது கண்ணன் சொன்னான், உன் நேரம் முடிந்தது,
உனக்கான ஆற்றல் உன்னுடைய ஆற்றல் அல்ல, அந்த யுத்தத்தை ஜெயிப்பதற்காக உனக்கு கொடுக்கப்பட்ட ஆற்றல். உன் நேரம் முடிந்தது, விலகி நில் என்று கண்ணன் சொன்னான். நீங்கள் மகாபாரதத்தை படிக்க படிக்க கண்ணன் கருணை கடவுள் என்று ஒரு பக்கம் தோணும், இன்னொரு பக்கத்தில் பேஷண்ட்டினுடைய உடலை கூறு போடுகிற மருத்துவன் மாதிரி அவன் நிர்தாட்சண்யமாக கண்ணன் நிற்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். நீ யார் என்பதை உங்களுக்கு சொல்லக்கூடியவன். இப்போ இந்த கதையை படிச்சுட்டு அந்த கவிதையை யோசிச்சு பாருங்க. என் நட்சத்திரங்களை வானில் வைத்தேன், என் ஜலத்தை ஆற்றில் விட்டேன், என் மனநியை சரித்திரத்தில் நிறுவினேன், என் வேலைதான் முடிந்தது, இனி தன் இலையை தானே வியக்கும் ஒரு மரத்தின் கிளையில் ஊஞ்சல் ஆடுவேன். இப்படிப்பட்ட ஒரு கட்டத்துக்கு வாழ்க்கையில் எல்லாரும் ஒரு நாள் போய்த்தாகணும்.